என்ன அப்படி இருக்கே? பைத்தியமா உனக்கு? இன்ஸ்பெக்டர் மேடம் மேடம் அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். நான் ஜெயில இருக்கிறதுக்கு அவன் தான் காரணம். விடுங்க மேடம். அவனை நான் கொல்ல. இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் விடுங்க. டேய் அவனை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. உனக்கு ஏன் கையால தான்டா சாவு. இப்ப நீயே சொல்ற உன்னை பொய்யான குற்றச்சாட்டுல உள்ள தள்ளிட்டாங்கன்னு. இப்ப அது பொய்ன்னு நிரூபிச்சுட்டு வெளியில போற வழிய பாப்பியா இல்ல பழி வாங்குறேன்னு சொல்லிக்கிட்டு பைத்திய மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பியா? முதல்ல இந்த மாசிய பழி வாங்குறேன்ற அந்த கனவை விடு. இனிமே என்ன நீ பார்க்க வராது. ஏன் எதுக்கு இப்படி பேசுறீங்க? உங்களெல்லாம் அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டேன்ல, உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு கூச்சமா இருக்கு. நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு தெரியுங்க. ஏதோ போதாத காலம் இல்லடி, அந்த மாசி செஞ்ச சதிடி. அவனை போட்டு தள்ளிருப்பேன். ஜெயில் சூப்பரண்ட் வந்து என்ன தடுத்துட்டா. யோ தெரியாம பேசாதய்யா. அந்த அம்மாவை நம்ம எல்லாம் கையெடுத்து கும்பிடணும். என்ன எஸ்போர்ட் கம்பெனில வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காங்க. நம்ம புள்ளையோட படிப்பு செலவையும் ஏத்துக்கிட்டாங்க. அவங்கள போய் திட்டிட்டு இருக்க. என்னடி சொல்ற? ஆமாயா, உண்மையத்தான் சொல்றேன். நீ ஆத்திரப்பட்டு அந்த ஆளை எதுவும் பண்ணிடாதயா. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறல்ல, அதுவே போதும் ஐயா. லோகே, டைம் ஆச்சு, சீக்கிரமா. குழந்தைய பத்திரமா பாத்துக்கடி. வாயா, நேரமாச்சு. ஹாய். என்ன பிரச்சனை? நீங்க உங்களை எப்ப வர சொன்னேன்? ஏன் இவ்ளோ லேட்டா வரீங்க? போற வரவெல்லாம் ஒரு மாதிரி பாத்துட்டு போறான். ரம்யா ரம்யா ரம்யா, இப்ப எதுக்காக இப்படி கத்துற? வர வழியில ஒரே டிராபிக், அதான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி. இப்ப இதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ரம்யா, இது ரோடு, யாராவது பார்க்க போறாங்க. நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. இப்ப உனக்கு என்ன பிரச்சனை, அதை சொல்லு. யார் எனக்கு உதவியா இருப்பாருன்னு நினைச்சேன்னா அவரே எனக்கு எதிரியா மாறிட்டாரு. யாரு? எங்க அண்ணன். என்ன பண்ணாரு? எங்க அண்ணன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான். எங்க அம்மா அவன் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு இருந்தாங்க. நான் தான் சேர்த்து வச்சேன், அதை கூட அவன் மறந்துட்டான். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, இதுக்கு அவ்வளவு டென்ஷன் தானே? தெரியாத விஷயம் ஏதாவது இருந்தா சொல்லு. நான் உங்களை மறந்துடணுமா? அந்த குட்டியை கல்யாணம் பண்ணிக்கணுமா? மாசிக்கு அவன் வாக்கு கொடுத்துட்டானா? ஓ, நான் இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? ரம்யா, நான் உன்னை உண்மையா காதலிக்கிறேன். நீ என்ன உண்மையா காதலிக்கிறியா இல்லையா? என்ன கிண்டலா? விஷயத்தோட தான் கேக்குறேன், பதில் சொல்லு. அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அப்புறம் என்ன, தைரியமா இரு. உங்க அண்ணன் அந்த மாசி கிட்ட போய் ஏதாவது ஒரு ஹெல்ப்புக்காக நின்றுப்பான். அந்த மாசி உன்னை வச்சு செக் வைக்கிறான். இதுக்கெல்லாம் நீ பயப்படாத. ஆமா, எங்க அண்ணனோட மாமனாரு எங்க அண்ணன் மேல ஏதோ கேஸ் போட்டிருக்காரா. அதனால வேலையே போனாலும் போயிடுமா? மாசியால தான் அதை தடுக்க முடியுமா? சொன்னல, விடு, பரவாயில்ல. 2 அயோக்கியங்களும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் போடுறாங்க. அதை பத்தி நம்ம ஏன் கவலை பண்ணணும்? இது பாரு ரம்யா, உன்னோட விருப்பம் இல்லாம உங்க அண்ணனால எதையுமே பண்ண முடியாது. அதனால நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். இந்த ஜென்மத்துல நீ தான் என் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன். போதுமா?
என்னம்மா எவ்வளவு பெரிய ஆபீசரோட தங்கச்சி நீ இப்படி கண்ட இடத்துல நின்னு கண்டவனோட பேசிக்கிட்டு இருக்க? நிறுத்துங்க. இவர் ஒன்னும் கண்டவர் கிடையாது. நான் கல்யாணம் பண்ணிக்க போறவர். என்ன சொன்னது புரிஞ்சதுல்ல? ரம்யா, நீ சொன்னது அவருக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்லு. உங்க அண்ணன் உங்ககிட்ட முக்கியமா ஏதோ பேசணுமா? கூட்டு வர சொன்னாருமா. என்னால வர முடியாது. கிளம்புங்க. இங்க பாருமா, முரண்டு பண்ணன்னு வச்சுக்க, உன்னை இழுத்துட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துரும். ஹலோ ஹலோ ஹலோ, என்ன ரொம்ப தான் பேசுறீங்க? அப்படி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாவம் நாளைக்கு உங்களால் இந்த யூனிஃபார்ம் போட்டு வர முடியாது. பரவாயில்லையா? சரி நீ வாமா. வா ரம்யா, வா. ரம்யா, தைரியமா போ. போய் இவர்கிட்ட சொன்னது அப்படியே உங்க அண்ணங்கிட்டே சொல்லு. அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போ, தைரியமா போ. நான் பிரசன்னா கூட பேசினா இவருக்கு என்னமா? சும்மா தேவையில்லாம நினைட்டு போக வேண்டியதானே. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, உங்க அண்ணனுக்கு பிடிக்காதேன் தான். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா, உங்க பொண்ணு புரியாம பேசுறாங்க. அந்த பிரசன்னா ஒரு பொம்பளை பொறுக்கிமா. இது பாருங்க, இன்னொரு தடவை பிரசன்னா பத்தி பேசுனீங்க மரியாதை கெட்டுடும். அம்மா, கௌசிக் சாரோட எதிர்காலமே உங்க பொண்ணு கையில தான்மா இருக்கு. மாசி கிட்ட அவர் சொன்ன மாதிரி உங்க பொண்ணு குட்டிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதாம அவர் தப்பிக்க முடியும். இல்லனா வேலையே போயிடும்மா. தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அவனை அவன் காப்பாத்திக்கிறதுக்காக ஏன் பொண்ண பழங்கணத்துல தள்ள முடியாது. என்னம்மா நீங்களும் புரியாம பேசுறீங்க? கௌசிக் சார் வாக்கு கொடுத்துட்டாருமா. இவளுக்கு இஷ்டம் இல்லாத கல்யாணத்துல வாக்கு கொடுக்கறதுக்கு அவன் யாரு? நான் உன்னை எங்க அண்ணனுக்கு அடிமை கிடையாது. எந்த விஷயத்திலயும் என்ன கம்பல் பண்ண முடியாது. அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, இனிமே நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. கிளம்புங்க. அம்மா, நீங்களாச்சும் சொல்லுங்கம்மா. அதான் அவ சொல்லிட்டால தம்பி, நீங்க கிளம்புங்க. அம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. எதுக்கு? அந்த குட்டியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொன்னதுக்கு. பிரசன்னாவையும் வேண்டான்னு சொன்னா? சரக்கும் சைடிஸ் எங்கயா? இனிமே சரக்கெல்லாம் உள்ள வராதுண்ணே. ஏன்? சரக்கு மட்டும் இல்ல, சிகரெட், கஞ்சா, பான்பராக் எதுவுமே வராது. அதான் ஏன்னு கேக்குறேன். யூஸ்வலா நாங்க தான் ஜெயில இருக்கிற எல்லா கைதிகளுக்கும் சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். இதை ரேகா மேடம் இப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே எதுவுமே உள்ள வரக்கூடாதுன்னு கடுமையான உத்தரவை ரேகா மேடம் போட்டுட்டாங்க. அதனாலதான் எதையுமே உள்ள எடுத்துட்டு வர முடியல. நான் அவளுக்கு விளையாட்டு காட்டினா அவ எனக்கு விளையாட்டு காட்டுறாளா? இதுவும் ஒரு வகைக்கு நல்லதுதான். இதுவரைக்கும் அவ எனக்கு மட்டும்தான் எதிரியா இருந்தா, இப்ப உங்க எல்லாருக்குமே அவ எதிரி ஆயிட்டா. என்ன முழிக்கிறீங்க? உங்களுக்கு வர்ற டப்பு நின்னு போச்சு, கைதிகளுக்கு வர்ற சரக்கும் கிடைக்கிறது இல்ல. அப்ப உங்களுக்கு அவ எதிரி தானே? இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவளை போட்டு தள்ளிட வேண்டியதுதான். என்ன, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமாண்ணே, கரெக்ட். மத்த ஆபீஸ்களை நான் பாத்துக்கிறேன். அண்ணே, கைதிகளை தூண்டி விடுற வேலையை நான் பாத்துக்கிறேன். இங்க பார்,
கலவரங்கிறது பேருக்கு தான், கொலை பண்ண போறது நாம தான். ஆ? என்னையா யோசிக்கிறீங்க? அண்ணே ஒண்ணு இல்லண்ணே, நீங்க சொன்ன பண்ணிதானே ஆகணும். ஆ சரி போங்க. அப்ப தப்பிக்க முடியாதபடி ஒரு நல்ல மாஸ்டர் பிளான் பண்ணுங்க. என்னையா என்ன நின்னுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லண்ணே, அது புரியுது புரியுது. நீங்க செய்யற எல்லா வேலைகளுக்கும் பரிகாரம் இருக்கு. போங்க. சரிண்ணே, வரேண்ணே. சரி. ஆ. அண்ணே அண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரேக்கா மேடம் இந்த வழியா தான் ரவுண்ட்ஸ் வருவாங்க. அந்த இரும்பு கதவுல கையை வச்ச உடனே சாக்கடிச்சு ஸ்பாட்ல அவுட் ஆயிடுவாங்கண்ணே. அதுக்குண்டான வேலையை இவங்க 3 பேரும் செஞ்சு முடிச்சிட்டாங்கண்ணே. இனி கனெக்ஷன் கொடுக்க வேண்டியதுதானே பாக்கி. குடுங்கடா சீக்கிரம். அவங்க இறந்த உடனே கைதிங்க 2 குரூப்பா பிரிஞ்சு சண்டை போடுற மாதிரியான ஏற்பாட்டை நான் பண்ணிட்டேன். ஏய், கடைசி வரைக்கும் நீ வார்டனாவே இருந்து செத்துரு. தப்பி தவறி அரசியல் பக்கம் வந்துடாத. அப்படி வந்த நாங்கெல்லாம் காணாம போயிடுவோம். எல்லாம் உங்ககிட்ட கத்துக்கிட்டது தானே. கத்துக்கிட்டதோட நிறுத்திக்க. அண்ணே நீங்களே இப்படி சொல்லலாமா? அண்ணே ரேகா மேடம் வராங்க.